Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மை செய்தி. முதலமைச்சர் விஜய் தலைமையில் வரும் 16ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. ஜூலை 16ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம். முதல்வர் விஜய் தலைமையில் வரும் 16ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இதற்குண்டான அறிவிப்பு தற்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் பொதுமக்களை நோக்கி கையசைத்தபடி நடந்து செல்கிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் தற்போது இணைப்பில் இணைந்திருக்கிறார். ஸ்ரீ சந்தோஷ், சொல்லுங்க. சட்டமன்ற அலுவலகத்தை தற்பொழுது முதலமைச்சர் ஜோசப் விஜய் சற்று முன்னர் திறந்து வைத்தார். அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கூட பங்கேற்றார். தொடர்ந்து பொதுமக்களை நோக்கி கையசைத்தபடி தன்னுடைய சொந்த தொகுதியான பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தற்பொழுது நடந்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். விவரங்கள், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம். பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்த பிறகாக அருகில் இருக்கக்கூடிய சிந்தாமணி கூட்டுறவு நியாய விலை கடைக்கு சென்று வருவதற்காக முதலமைச்சர் விஜய் நேரடியாக நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சி என்பதை பார்க்க முடிகிறது. இரு புறங்களிலும் பொதுமக்கள் அவருக்கு மலர் தூவி வரவேற்பு என்பதையும் கொடுத்து வருகின்றனர். முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகாக முதல் முறை தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய அவர் அலுவலகத்தில் இருந்து கூட்டுறவு நியாய விலை கடைக்கு வரக்கூடிய வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றி தெரிவித்தபடி தற்போது சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சி என்பதையும் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் LED திரைகள் என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட LED திரைகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் பொதுமக்கள் அவரை நேரடியாக பார்ப்பதற்காக மலர் தூவி வரவேற்று என்பதையும் கொடுத்து வருகின்றனர். தொடர்ச்சியாக அவருக்கு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் அலுவலகத்தில் இருந்து நியாய விலை கடைக்கு செல்லக்கூடிய பேட்டரி வாகனம் என்பதும் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருந்தது. ஆனால் முதல்வர் பேட்டரி வாகனத்தில் ஏறாமல் தொடர்ந்து பொதுமக்களை பார்த்தபடி கையசைத்தபடி நேரடியாக நடந்து செல்வதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக நியாய விலை கடையில் 2 நிகழ்வுகள் என்பதும் நடக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்து இருக்கின்றனர். புதிய குடும்ப அட்டைதாரர்களுக்கான அந்த ரேஷன் கடை அட்டை என்பதையும் 50 நபர்களுக்கு வழங்கக்கூடிய நிகழ்வு என்பதும் நடக்க இருக்கிறது. தமிழகத்தில் தகுதி வாய்ந்த விண்ணப்பம் செய்த புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்தவர்களுக்கு தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடிய நிகழ்வாகவும் இருந்து வருகிறது. அந்த வகையில் தான் தற்போது பெரம்பூர் தொகுதியில் மற்றும் 359 ரேஷன் அட்டை என்பது புதிதாக விண்ணப்பம் என்பதும் வருகை தந்திருந்தது. அந்த வகையில் 50 நபர்களுக்கு விஜய் அவர்களினுடைய கையிலேயே கொடுக்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்வு என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது. தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட புதிய ரேஷன் அட்டையை வழங்குவதற்காக தயார் நிலையில் இருப்பதாக இதற்கு முன்பாகவே உணவுப் பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பதும் வெளியிடப்பட்டிருந்தனர். குறிப்பாக ஏழை மற்றும் எளிய மக்களுக்கு உதவக்கூடிய வகையில் கூட்டுறவு துறையின் மூலம் நியாய விலை கடைகள் வாயிலாக இலவசமாகவும் மானிய விலையிலும் உணவுப் பொருட்கள் மாதந்தோறும் விநியோகம் என்பதும் செய்யப்படும். இதன் மூலமாக மட்டுமே தமிழகத்தில் சுமார் 2,28,00,000 அட்டைதாரர்கள் இந்த பொருட்களை வாங்குவதற்கான தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கின்றனர். தமிழ்நாடு முழுவதும் 35,000த்திற்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகளில் இதனுடைய விநியோகம் என்பதும் தொடர்ச்சியாக மாதந்தோறும் நடைபெற்று வருகிறது. அவர்களுக்கான அந்த ஆவணங்களை மட்டுமல்லாமல் அரசினுடைய உதவிகளை பெற அடையாள அட்டையாகவும் கொடுக்கப்பட்டு அந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசி, பருப்பு மற்றும்
பொங்கல் பரிசு தொகுப்பு, பேரிடர் நிவாரண உதவிகள், அரசு வழங்கக்கூடிய அனைத்து நலத்திட்டங்களையும் பெற ரேஷன் கார்டு என்பது ஒரு முக்கிய சான்றாக பார்க்கப்பட்டு வருகிறது. தமிழக அரசினுடைய முக்கிய திட்டமாக இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கும் விண்ணப்பிக்க ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அத்தியாவசியமான ஒரு ஆவணமாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதனை விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்பம் என்பதும் தொடர்ச்சியாக கடந்த மாதம் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் தகுதி வாய்ந்தவர்களுக்கு விநியோகம் என்பதும் செய்யப்படுவதாக அறிவிப்பு என்பது வெளியாகியிருந்தன. இந்த நிலையில்தான் இன்று 73,000 நபர்களுக்கு அந்த புதிய ரேஷன் கார்டு என்பது கொடுப்பதற்கான விழா என்பதும் நடத்துவதாக தெரிவிக்கின்றனர். அந்த வகையில் பெரம்பூர் தொகுதியில் மட்டுமே 359 ரேஷன் அட்டைகள் என்பது புதிதாக கொடுக்கப்படுகிறது. அதனை முதலாவதாக விண்ணப்பித்த 50 நபர்களுக்கு முதலமைச்சர் விஜய் கொடுக்க இருக்கிறார். இந்த பெரம்பூர் அலுவலகத்தினுடைய திறப்பு விழாவிற்கு பிறகாக உள்ளே நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பிறகாக அப்போது அந்த பெரம்பூர் அலுவலகத்தில் இருந்து சிந்தாமணி கூட்டுறவு நுகர்வோர் நியாய விலை கடைக்கு ஒரு 300 மீட்டர் என்பது தொலைவில் இருக்கும். அந்த பகுதியில் அவர் செல்வதற்கான பேட்டரி வாகனங்கள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது முழு வீச்சில் நடைபெற்று முதல்வர் வருகைக்கு முன்பாகவே தயார் நிலையில் இருந்தன. ஆனால் அலுவலகத்தில் வெளியே வந்த முதல்வர் அலுவலகத்தின் உள்ளே இருக்கக்கூடியவர்களுடன் புகைப்படம், நிர்வாகிகளுடன் புகைப்படம் என்பது குழு புகைப்படமாக எடுத்துக்கொண்டு அதன் பிறகாக வெளியே வந்தவுடன் அந்த இருபுறங்களிலும் இருக்கக்கூடிய மக்களை பார்த்தவுடன் நேரடியாக முதலமைச்சர் நடந்து செல்லக்கூடிய காட்சி என்பதையும் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. தன்னுடைய தொகுதியில் வெற்றி பெற செய்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்வாக தான் இந்த நடைபயணமாக சென்று அடுத்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காகவும் அந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காகவும் முதல்வர் சென்று கொண்டிருக்கிறார். மேலிருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் பூக்களை தூவியும் அவருக்கு வரவேற்பு என்பதையும் கொடுத்து வருகின்றனர். அந்த வரவேற்பை முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் கையசைத்தபடியும் வணக்கம் தெரிவித்தபடியும் தற்போது நியாய விலை கடை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சி என்பதை பார்க்க முடிகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ். புதிய ரேஷன் கார்டு அட்டை வழங்குகிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். 73,000 குடும்பங்களுக்கு ரேஷன் அட்டைகளை வழங்கும் பணியை பெரம்பூரில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். காட்சிகள் வாயிலாக பார்த்து வருகிறோம். பெரம்பூரில் உள்ள நியாய விலை கடைக்கு சென்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து தற்போது புதிய ரேஷன் கார்டு வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடங்கி வைத்திருக்கிறார். 73,000 குடும்பங்களுக்கு ரேஷன் அட்டைகளை வழங்கும் பணியை பெரம்பூரில் தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். பெரம்பூரில் உள்ள நியாய விலை கடைக்கு சென்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னதாக ஆய்வு மேற்கொண்டார். புதிய ரேஷன் கார்டு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். காட்சிகளை நேரடியாக திரையில் பார்த்து வருகிறோம். 73,000 குடும்பங்களுக்கு ரேஷன் அட்டைகளை வழங்கும் பணியை பெரம்பூரில் தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். புதிய ரேஷன் கார்டு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது 73,000 குடும்பங்களுக்கு ரேஷன் அட்டைகளை வழங்கும் பணியை பெரம்பூரில் தொடங்கி வைத்திருக்கிறார். முன்னதாக அங்கிருக்கும் ரேஷன் கடையை அவர் ஆய்வு செய்தார். புதிய ரேஷன் கார்டு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடங்கி வைத்திருக்கிறார். $73,000 குடும்பங்களுக்கு ரேஷன் அட்டைகளை வழங்கும் பணியை பெரம்பூரில் தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். பெரம்பூரில் உள்ள நியாய விலை கடைக்கு சென்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். புதிய ரேஷன் கார்டு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். 73,000 குடும்பங்களுக்கு புதிய மின்னணு ரேஷன் அட்டைகளை வழங்கும் பணியை பெரம்பூரில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். பெரம்பூரில் உள்ள நியாய விலை கடைக்கு சென்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். புதிய மின்னணு ரேஷன் கார்டு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய்.
73,000 குடும்பங்களுக்கு புதிய மின்னணு ரேஷன் அட்டைகளை வழங்கும் பணியை பெரம்பூரில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். பெரம்பூரில் உள்ள நியாய விலை கடைக்கு சென்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னதாக ஆய்வு செய்தார். தற்போது அவர்களுக்கு அந்த ரேஷன் அட்டையை வழங்கி வரும் காட்சிகளை திரையில் நேரடியாக பார்த்து வருகிறோம். 73,000 குடும்பங்களுக்கு புதிய மின்னணு ரேஷன் அட்டைகளை வழங்கும் பணியை பெரம்பூரில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் பொதுமக்களை நோக்கி கையசைத்தபடி அங்கிருந்து நடந்து சென்றார். இதையடுத்து தற்போது புதிய மின்னணு ரேஷன் கார்டு வழங்கும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்திருக்கிறார். காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். பெரம்பூரில் உள்ள நியாய விலை கடைக்கு சென்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னதாக ஆய்வு செய்தார். புதிய மின்னணு ரேஷன் கார்டு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். 73,000 குடும்பங்களுக்கு புதிய மின்னணு ரேஷன் அட்டைகளை வழங்கும் பணியை பெரம்பூரில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். பெரம்பூரில் உள்ள நியாய விலை கடைக்கு சென்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு செய்தார். புதிய மின்னணு ரேஷன் கார்டு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். 73,000 குடும்பங்களுக்கு புதிய மின்னணு ரேஷன் அட்டைகளை வழங்கும் பணியை பெரம்பூரில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். பெரம்பூரில் உள்ள நியாய விலை கடைக்கு சென்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு செய்தார். பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் பொதுமக்களை நோக்கி கையசைத்தபடி நடந்து வந்தார். இதையடுத்து தற்போது பெரம்பூரில் உள்ள நியாய விலைக் கடையை முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு செய்தார். புதிய மின்னணு ரேஷன் கார்டு வழங்கும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்திருக்கிறார். 73,000 குடும்பங்களுக்கு புதிய மின்னணு ரேஷன் அட்டைகளை வழங்கும் பணியை பெரம்பூரில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். $73,000 குடும்பங்களுக்கு புதிய மின்னணு ரேஷன் அட்டைகளை வழங்கும் பணியை பெரம்பூரில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். தற்போது பெரம்பூரில் உள்ள நியாய விலை கடைக்கு சென்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை திரையில் நேரடியாக பார்த்து வருகிறோம். பெரம்பூரில் உள்ள நியாய விலை கடையை முதலமைச்சர் ஜோசப் விஜய் பார்வையிட்டு வருகிறார். அவருடன் அமைச்சர் வெங்கட்ரமணனும் ஐஎஸ் அதிகாரி அமுதாவும் உடன் இருக்கிறார்கள். காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது பெரம்பூரில் உள்ள நியாய விலை கடைக்கு சென்று அங்கு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். அமைச்சரும் அதிகாரிகளும் அவருக்கு அங்கு இருக்கும் நிலை குறித்து விவரித்து வருகின்றனர். காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் ஜோசப் விஜய்
தற்போது பெரம்பூரில் உள்ள நியாய விலைக் கடையில் ஆய்வு செய்து வருகிறார். அதிகாரிகள் அவருக்கு அங்கு இருக்கும் நிலை குறித்து விவரித்து வருகின்றனர். ரேஷன் அட்டைதாரருக்கு பொருட்களை விநியோகிப்பது குறித்தான விவரங்களை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கு கேட்டறிந்து வருகிறார். பெரம்பூரில் உள்ள நியாய விலைக் கடையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு செய்து வருகிறார். காட்சிகளை திரையில் நேரடியாக பார்த்து வருகிறோம். நியாய விலைக் கடைகளின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். பெரம்பூரில் உள்ள நியாய விலைக் கடைக்கு சென்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கு ஆய்வு மேற்கொண்டு வரும் காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். அதிகாரிகள் அங்கிருக்கும் செயல்பாடுகள் குறித்து அவருக்கு விளக்கி வருகின்றனர். பெரம்பூரில் உள்ள நியாய விலைக் கடைக்கு சென்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கு ஆய்வு மேற்கொண்டு வரும் காட்சிகளை திரையில் தொடர்ந்து நேரடியாக பார்த்து வருகிறோம். நியாய விலைக் கடைகளின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது அவர்களுக்கு பொருளை வழங்கி வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பெரம்பூரில் உள்ள நியாய விலைக் கடைக்கு சென்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு செய்து வருகிறார். அங்கிருக்கும் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகள் அவருக்கு விளக்கிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதையடுத்து தற்போது ஒரு நபருக்கு அவர் பொருட்களை விநியோகம் செய்து வருகிறார். காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் முறை குறித்து நேரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் பெரம்பூரில் உள்ள நியாய விலைக் கடையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு செய்து வரும் காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். பயோமெட்ரிக் முறையில் ரேஷன் பொருட்களானது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. நியாய விலைக் கடைகளின் செயல்பாடுகள் குறித்து முன்னதாக அதிகாரிகளிடம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கேட்டறிந்தார். பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் முறை குறித்து நேரில் ஆய்வு செய்து வருகிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். பயனாளிக்கு நியாய விலைக் கடையில் கொடுக்கக்கூடிய பொருட்களை அவர் பார்வையிட்டு வருகிறார். பயனாளிகளுக்கு சர்க்கரை, பருப்பு, அரிசி, எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். பெரம்பூரில் உள்ள நியாய விலைக் கடைக்கு சென்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வரும் காட்சிகளை பார்க்க முடிந்தது. தற்போது பயனாளி ஒருவருக்கு அவர் பொருட்களை வழங்கி வரும் காட்சிகளை நாம் திரையில் தொடர்ந்து நேரடியாக பார்த்து வருகிறோம். பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் முறை குறித்தும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு செய்து வருகிறார். பயனாளிகளுக்கு நியாய விலைக் கடையில் கொடுக்கக்கூடிய பொருட்களை வழங்கினார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். பயனாளிகளுக்கு சர்க்கரை, பருப்பு, அரிசி, எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கி வருகிறார். பெரம்பூரில் உள்ள நியாய விலைக் கடைக்கு சென்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கு ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து தற்போது பயனாளிக்கு நியாய விலைக் கடையில் வழங்கப்படும் பொருட்களை வழங்கி வருகிறார். காட்சிகளை நேரடியாக திரையில் பார்த்து வருகிறோம். நியாய விலைக் கடைகளின் செயல்பாடுகள் குறித்து முன்னதாக அதிகாரிகள் அவருக்கு எடுத்துரைத்தனர். பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் முறை குறித்தும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் ஆய்வு மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். பயனாளிக்கும் நியாய விலைக் கடையில் கொடுக்கக்கூடிய பொருட்களை முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கினார். முன்னதாக பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் பெரம்பூரில் உள்ள நியாய விலைக் கடையை நேரில் சென்று பார்வையிட்டார். அங்கு உள்ள செயல்பாடுகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் பயனாளிகளுக்கு ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய பொருட்களையும் அவர் வழங்கினார். பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் பெரம்பூர்
நியாய விலைக் கடையை நேரில் சென்று ஆய்வு செய்தார். இதையடுத்து பயனாளிக்கும் அவர் பொருட்களை வழங்கினார். காட்சிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதனையடுத்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். பெரம்பூரில் உள்ள நியாய விலை கடைக்கு சென்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்குள்ள செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து பயனாளி ஒருவருக்கு ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய பொருட்களை முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கினார். இதையடுத்து தற்போது அங்கிருந்த நியாய விலை கடைகளில் இருந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் வெளியேறி வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் திறந்து வைத்தார். இதையடுத்து அங்கிருந்த பொதுமக்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டார். அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு கைகுலுக்கி அவர்களை உற்சாகப்படுத்தினார். இதையடுத்து பெரம்பூரில் உள்ள நியாய விலை கடைக்கு சென்று அங்கிருக்கும் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து பயனாளி ஒருவருக்கு ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய பொருட்களை அவர் வழங்கினார். பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து பெரம்பூரில் உள்ள நியாய விலை கடையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து அங்கிருக்கும் அதிகாரிகளிடம் ரேஷன் கடையில் உள்ள செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். அதைத் தொடர்ந்து பயனாளி ஒருவருக்கு சர்க்கரை, அரிசி உள்ளிட்ட ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய பொருட்களை முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கினார். அது தொடர்பான நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். தற்போது ரேஷன் கடையில் ஆய்வு செய்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது வாகனம் ஒன்றில் பொதுமக்களை சந்தித்து வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சாலைகளின் 2 புறங்களிலும் திரண்டிருக்கும் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பை அளித்து வருகிறார்கள். பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னதாக திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்களை சந்தித்தார். அவர்களுடன் கைகுலுக்கி அவர்களை உற்சாகப்படுத்தினார். இதையடுத்து பெரம்பூர் தொகுதியில் உள்ள நியாய விலை கடைக்கு சென்று அங்கிருக்கும் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதையடுத்து பயனாளி ஒருவருக்கு ரேஷன் கடைகளில் வழங்கக்கூடிய பொருட்களை அவர் விநியோகம் செய்தார். அரிசி, சர்க்கரை போன்ற பொருட்களை முதலமைச்சர் ஜோசப் விஜய் பயனாளி ஒருவருக்கு வழங்கினார். இதைத் தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை முன்னதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து பெரம்பூர் நியாய விலை கடைக்கு சென்று நேரில் ஆய்வு செய்தார். அங்கிருக்கும் அதிகாரிகளிடம் நியாய விலை கடைகளின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். பயனாளி ஒருவருக்கு ரேஷன் கடைகளில் வழங்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கினார். இதைத் தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். சாலைகளின் 2 புறங்களிலும் திரண்டிருந்த பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். முன்னதாக பெரம்பூர் தொகுதிக்கு வருகை தந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு பொதுமக்கள் ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தார்கள். பூக்கள் தூவி அவரை உற்சாகப்படுத்தினர். இதையடுத்து அவர் பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தையும் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் அங்கு கூடியிருந்த பொதுமக்களை சந்தித்து அவர்களுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். தற்போது பொதுமக்கள் சாலைகளின் ஓரமாக முதலமைச்சரை சந்திப்பதற்காக திரண்டிருக்கும் காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்திருக்கிறார். முன்னதாக சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து நியாய விலை கடைக்கு நேரில் சென்று ஆய்வு செய்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். முதலமைச்சரை சந்திப்பதற்காக பொதுமக்கள் அங்கு கூடியிருக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சாலைகளின் 2 புறங்களிலும் பொதுமக்கள் திரண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் ஜோசப் விஜயை பார்ப்பதற்காக.
மிகுந்த கரகோஷத்துடன் அவரை உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 3 மாதம் ஆகுது நான் புக் பண்ணி, உடனே கிடச்சிருச்சு. இவ்வளோ தூரம் கிட்ட கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அவர் கையால் வாங்கினது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இல்லை, கை கொடுத்தாரு, நாங்களும் கை கொடுத்தோம், அவரும் கை கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் கையில் வாங்கினது. போதும், இதை வச்சு செய்யுங்க. எங்க ஏரியாவுக்கு ஜிஎம் வந்தது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ விஜய் என்ன ரொம்ப நல்லா செய்கிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. எங்களுக்கு என்ன சொல்ல, எங்கள் கூட அந்த அண்ணன் மாதிரி அவர் எங்கள் அண்ணன் கூட செய்ய மாட்டாங்க, ஆனால் அதுவும் நல்லா செய்கிறாரு. ரொம்ப அவர் முதலமைச்சர்னு ஒரு கௌரவம் இல்லாமல் சாதாரண மக்களுக்கு ஒரு மனுஷராக பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எங்கள் ஏரியாவுக்கு வந்து என்னால் நேற்று இருந்தாலும் ஜீர்ணிச்சுக்க முடியல, அவ்வளோ ஒரு கனவா நிஜமான்றது இருக்குது. இப்போ நாங்கள் மாநிலக்கு எங்களை பார்த்து கை காமிக்காரு, அதுவும் ஒரு ஆச்சரியமா இருக்குது. ரொம்ப நன்றி அண்ணா. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.